V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஏஸ் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை 7CS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பாக ஆறுமுககுமார் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு. கரண் ராவுட் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இசை ஜஸ்டின் பிரபாகர், பென்னி ஆலிவர் எடிட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு, பப்ளு, KGF வினோத், KGF அவினாஷ், திவ்யா பிள்ளை, இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய அடையாளங்களை மறைத்து மக்களோட மக்களாம் வாழ போல்டு கலன் அப்படிங்கிற பேரில் மலேசியா போறாரு நம்ம விஜய் சேதுபதி. அங்க யோகி பாபு உதவியோட வேலைக்கு போறாரு. வேலைக்கு போன இடத்துல அப்படியே காதலியோட ஃப்ரெண்டு, நட்பு, அப்படியே படம் ஒரு ஜாலியா போகுது. அப்ப திடீர்னு யோகி பாபு காதலிக்கு ஒரு பண நெருக்கடி, தன்னோட காதலிக்கு ஒரு பண நெருக்கடி. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம KGF வில்லன் அவினாஷோட சூதாட்ட கிளப்ல போய் ஜாயின் பண்றாரு. அதாவது கடன் கேட்க போறாரு. போற இடத்துல எதிர்பாராத விதமா சூதாட்டத்துல விளையாட வின் பண்றாரு. அதுல ஏற்ற இறக்கம் அப்படின்னு வருது. வேற வழி இல்லாம அந்த ஒரு கட்டத்துல ஒரு தர்ம சங்கடமான சூழல ஒரு கொள்ளையடிக்க வேண்டிய சூழல் வந்துருது. இந்த கொள்ளையிலிருந்து தப்பிச்சாரா, வில்லன் கூட்டத்திலிருந்து எப்படி தப்பிச்சாரு, காதலியோட பிரச்சனையை தீர்த்தாரா, யோகி பாபு காதலி பிரச்சனையை சால்வ் பண்ணாரா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி மீண்டாரு அப்படிங்கிறது அந்த கதை. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நார்மலான ஒரு கதையா போகும். அதுக்கப்புறம் அவர் இந்த சூதாட்டத்துக்குள்ள போன பிறகு பார்த்தீங்கன்னா படத்தோட வேகம் வேற லெவல் ஆகும். அதுவும் இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு 20 நிமிஷம் படம் படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போகிற மாதிரி சீக்வன்ஸ். அந்த சேசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேசிங் எப்படி அந்த போலீஸ் கண்ட்ரோல் பண்ணி அதை எப்படி ஃபாலோ பண்ண, அந்த GPS சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் மலேசியாவில் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னது ரொம்ப சூப்பர். ஒரு ஹேட்ஸ்ஆப் சொல்லலாம். அது கேமராமேனோட திறமை ரொம்ப பிரமாதம். இசை அதை விட அந்த கேமராமேன் கூட இசையும் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணுறது படத்துக்கு அந்த இன்டர்வல் பிளாக் அவ்வளோ பெரிய பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஸ்மார்ட், அப்படி ஒரு ஸ்மார்ட்டு. லவ் சீன்லையும் சரி, அந்த காதலி ரொமான்ஸும் சரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டுமே கொஞ்சம் வேற லெவல். மற்ற படத்தை தாண்டி இந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பொதுவாக நம்ம விஜய் சேதுபதி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா வில்லன் குணச்சித்திரம் ஒரு மாதிரி படத்துக்கு படம் கொஞ்சம் வேறுபட்டு நடிப்பாரு. அதே மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அப்படியே பார்த்த மைண்ட் செட்டுக்கு இப்போ இதுக்கு முந்தைய மகாராஜா படம் அவர் ஒரு 100 அவர் 100 கோடி வசூல், அவரோட 100 கோடி வசூல் தொட்ட படம். பட் அந்த படத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற பார்த்தோம். அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி பட்டம் அப்படிங்கிற பார்த்தோம். அந்த படத்தில் பார்த்துட்டு அதுக்கு நேர்மாறாக இந்த படத்தில் ஒரு ரொமான்ஸ் இல்லையும் சரி, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக ரொம்ப அழகாக இருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட மற்ற நடிகர்களும் துணை நடிகர்களும் சரி, கதாநாயகம் சரி, யோகி பாபி காதலி வரவங்களும் சரி, எல்லாமே படத்துக்கு ரொம்ப பொருத்தமா படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு இவங்களாம் ஒரு பெரிய பலமா இருக்காங்க. மிக ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு படமா இருந்தது. நம்ம இந்த வெக்கேஷன்ல மலேசியாலாம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தா ஒரு மலேசியா போயிட்டு வந்த திருப்தி நிச்சயமா ஏற்படும். இந்த படத்தை இன்னொரு சூதுகம் அப்படியே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல அந்த ஏஸ் அப்படிங்கிறது அந்த சூது விளையாட்டை பற்றிய ஒரு விஷயம்தான். ஏற்கனவே இந்த படத்தோட இயக்குனரும் நம்ம விஜய் சேதுபதியும் ஒரு நல்ல நாள் பார்த்து, விஜய் சேதுபதி யோகி பாபு காமெடி ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் இந்த படத்துல ரொம்ப அழகா ஒர்க் பண்ணுங்க. 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப ஒரு தொடர்ந்து இனி அடுத்தடுத்து இவங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணிப்பா. காமெடியை ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. கதாநாயகம் வர்றவங்களும் ரொம்ப விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமாகவும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா வராங்க. அதுலயும் அந்த மலேசியா உடைகள் ரொம்ப பொருந்தி போறது இருக்கு. அதே போல அவங்க திவ்யா பிள்ளைன்னு ஒருத்தவங்க யோகி பாபு காதலியா வராங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா கதாநாயகி கூட அவங்களுமே நல்லா அழகா இருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு வர்ற சில பேர்லாம் சொன்னது பாத்தீங்கன்னா கதாநாயகியோட அவங்க நல்லா இருக்காங்களே அப்படிலாம் சில மவுத் டாக்கர் ஆடியன்ஸ் பேசிட்டு வந்தது நம்ம கண்கூட கேட்க முடியும். அவங்களுமே நல்லா இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் விஜய் சேதுபதி கொஞ்சம் பின்னி படல் எடுத்துட்டு இருக்காரு அப்படிதான் சொல்லணும். நல்லா உடம்ப கொஞ்சம் நடுவில் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சேன். ஏன்னா மகாராஜாவுக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ். இந்த படத்துல ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப அழகா இருக்காரு. படத்துல நம்ம தேனப்பன் சார் ஒரு கௌரவ தோட்டத்தில் வரைய போறாரு. அதே மாதிரி ரோஷன் அப்படிங்கிறவரும் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு.
நிறைய இப்போ அடுத்தடுத்து படங்கள்ல ரோஷன்லாம் அடுத்தடுத்து படங்கள்ல வந்துட்டு இருக்காரு, தொடர்ந்து வருவார். அவரும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் பிடிப்பாருன்னு ஒரு சினிமா பார்வையாளனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரோஷன் வந்து இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன சண்டை காட்சியில் வருவார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து அவர் படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. முதல் படம் ஏற்கனவே 100 கோடியை தொட்ட படமா மகாராஜா விஜய் சேதுபதி அமைஞ்சது. இந்த படமும் அதை அடுத்து வரும் அப்படின்னு ஒரு நம்புறேன் நிச்சயமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.